ஸ்ரீ குருப்யோ நமக. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது அப்பர் பெருமானின் தேவார திருவாக்கு. சமூகம் மற்றும் ஆன்மீகம் பற்றி மக்களிடையே எப்போதும் ஒரு சிந்தனை இருக்கிறது. பொதுவாக சமூக பணி என்பது வேறு, ஆன்மீக பணி என்பது வேறு என்னும் கருத்துதான் மக்களிடையே பொதுவாக நிலவி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவர் பெருமான் 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவர் பெருமான் தம் திருக்குறளில் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்னும் குறளில் சமூக பணியையும் ஆன்மீக பணியையும் ஒருங்கிணைத்து மேலும் அதை எவ்வாறு கையாள்வது என்றும் சொல்லியுள்ளார். இசை என்பதற்கு ஓசை மற்றும் சொல் என்று இரு பொருள்கள் உள்ளன தமிழ் அகராதியில். திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடிய சொற்றுணை வேதியன் சோதி வானவன், சொற்றுணை வேதியன் சோதி வானவன் என்னும் பதிகத்தில் சொற்றுணை என்பதற்கு சொல்லை துணையாக கொண்ட, அதாவது சோதி வடிவாக உள்ள நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திர சொல்லை, சோதி வடிவாக உள்ள நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திர சொல்லை சொல்லின் ஓசையை துணையாக கொண்ட அனைவருமே வேதியன் எனப்படுபவர்களே என்று பொருள்பட கூறியுள்ளார். வள்ளுவர் கூறும் இசைபட வாழுதல் என்னும் இக்குறளுக்கு நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திர ஓசையை இடைவிடாது இசைத்து கொண்டு வாழ்தல் என்று பொருள் கொண்டால், நமசிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திர ஓசை இடைவிடாது இசைத்து கொண்டு வாழ்தல் என்று பொருள் கொண்டால், நம என்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி சிவம் என்னும் நாமத்தை சிந்தையுள் ஏற்ற, இது திருமூல நாயனாரின் திருமந்திர சொல். நம என்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி சிவம் என்னும் நாமத்தை சிந்தையுள் ஏற்ற என்னும் திருமூலரின் திருமந்திர சொல்படி சிவாய என்னும் நாமம் இடைவிடாது சிந்திப்பவர் தம் சிந்தையில் இசையாகி, சிவாய என்னும் நாமம் இடைவிடாது சிந்திப்பவர் தம் சிந்தையில் இசையாகி அதுவே உயிர் வாழ ஏற்ற ஊதியமாகவும், உயிருக்கு ஊதியமாகவும், அதாவது உன்னதமான ஆன்மீக பணியாகவும், அதே சமயம் நாவில் ஒடுங்கிய நம என்னும் இசை, நம என்பதற்கு வணக்கம் என்று ஒரு பொருள் அகராதியில் உள்ளது. சிந்திப்பவர் தம் உயிருக்கு கிடைக்கப்பட்ட ஊதியத்திலிருந்து உலகிற்கு வெளிப்படும் ஓர் ஈதலாகவும், சிந்திப்பவர் தம் உயிருக்கு கிடைக்கப்பட்ட ஊதியத்திலிருந்து உலகிற்கு வெளிப்படும் ஓர் ஈதலாகவும், அதாவது எல்லாம் சிவமயமாக கண்ட உலகிற்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் அப்பர் பெருமானின் வாக்கின்படி வணக்கத்துக்குரிய எதிர்பார்ப்பு இல்லாத சிறந்த சமூக பணியாகவும், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்பது தம் ஆன்மீக பணிக்கான விண்ணப்பமாகவும் ஒரே நேரத்தில் அமைந்து விடுகிறது. வாழ்க தமிழ், வாழ்க வள்ளுவம்.